அனைவருக்கும் தமிழ் வணக்கம். போன வீடியோவில் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அதில் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காங்கிரஸ். நீங்கள் என்ன இப்போ காங்கிரஸ் சப்போர்ட்டரானு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா காங்கிரஸ் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு பிளாக் மார்க் ஒன்று இருக்குது. இந்த முல்லைவாய்க்கால் சம்பவம் தமிழருக்கு நடந்த துரோகம், அது வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பட் ஸ்டில் ராகுல் காந்தி எங்கள் அப்பா பண்ணது ஒரு தப்பு தான் சொல்லிட்டு நிறைய வாட்டி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மனிதர்களெல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள் தான். பட் அவங்க அப்பா பண்ணதுக்கு இப்போ மகன் வந்து அது பெரிய தப்புன்றதை ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அந்த விதத்தில் இட் இஸ் பெட்டர். அதுக்காக நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது. நான் என் தொகுதியில் மக்களுக்கு யார் நல்ல சேவை செஞ்சாங்களோ அவங்கள நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். இப்போ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் எனக்கு எங்கள் அப்பா தான் வரணும், எங்கள் அண்ணா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த எலெக்ஷன் வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. மொத்தம் 234 தொகுதி. அந்த 234 தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 118 தொகுதியை வந்து ஜெயிக்கணும். மொத்தம் இந்த 234 118 தொகுதியை வந்து எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 118 பேர் அதுக்கு மேலே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டை வந்து மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. அந்த சிஎம் கேண்டிடேட் அது வந்து சிஎம் ஸ்டாலின், விஜய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராக வேணாலும் இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம், புசி ஆனந்தா இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்காத ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த 118 தொகுதிக்கு மேலே யார் ஜெயிக்கிறாங்களோ அது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் மேலும் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.